தொடர்ந்து நாம் நெகேமியாவினுடைய 4ஆம் அதிகாரத்திலே நாம் தியானிக்கலாம். और नहम्याह का 4 अध्याय में शत्रु के नाना प्रकार के उपाय और उसकी युक्तियों के बारे में हम समझ रहे हैं. இந்த 4ஆம் அதிகாரத்திலே சத்ருவினுடைய பலவிதமான திட்டங்களையும் உபாயங்களையும் நாம் பார்க்கிறோம். पहले मैंने कहा था जिस प्रकार आत्मिक तवर से वो हमें अटैक कर सकता है. முதலாவது நான் சொன்னேன் எப்படி சத்ரு ஆவிக்குரிய ரீதியாக தாக்குதலை ஏற்படுத்த முடியும். फिर मैंने कल आपको ये समझाने के लिए कोशिश किया कि किस प्रकार मानसिक तवर से वो हमारे ऊपर संघर्ष करता है. திரும்ப நேற்றைக்கு நான் இதை சொல்லுவதற்காக முயற்சி எடுத்தேன் எப்படி சத்ரு மன ரீதியாக நம்மை தாக்க முடியும். और इन दोनों बातों का सामना करने की बातों को भी मैंने आपके सामने रखा था. அப்படியே இந்த ரெண்டு தாக்குதல்களையும் மேற்கொள்ளக்கூடிய காரியங்களையும் நான் உங்களுக்கு சொன்னேன். लेकिन शत्रु वहां छोड़ता नहीं है. ஆனால் சத்ருவோ அங்கே அவன் விடமாட்டான். और वो फिर हमें शारीरिक तवर से भी अटैक करने के लिए कोशिश करता है. அவன் நம்மை சரீர பிரகாரமாக தாக்குவதற்கு முயற்சி எடுப்பான். जब आत्मिक बातों में वो हार जाता है ஆவிக்குரிய காரியங்களிலே அவன் தோற்ற பின்பு और मानसिक बातों में वो हार जाता है, மனதின் காரியங்களிலே அவன் தோற்ற பின்பு अब वो हमें शरीर में छूने के लिए कोशिश करता है. திரும்ப அவன் நம்மை சரீரத்தை தொடுவதற்கு முயற்சி எடுப்பான். और यहाँ उस बात को हम देखते हैं. இங்கே அந்த காரியத்தை நாம் பார்க்கிறோம். 15वां पद को पढ़िएगा. 15ஆம் வசனத்தை வாசியுங்கள். जब हमारे शत्रुओं ने सुना कि यह बात हमको मालूम हो गई है और परमेश्वर ने उनकी युक्ति निष्फल की है, तब हम सबके सब सरपना के पास अपने अपने काम पर लौट गए. अभी इनकी उपाय जो उनकी संघर्ष के विरोध में काम करने की तरीका को नहम्याह के द्वारा सीख लिए, उसको अपनाए, शत्रु अभी थम गया है. இங்கே நெகேமியாவினாலே கற்றுக் கொடுக்கப்பட்ட அந்த சத்ருவை மேற்கொள்ளக்கூடிய காரியங்களை ஜனங்கள் எல்லாம் செய்த முன்பு அங்கே சத்ருவை பாருங்கள், அவன் முழுவதுமாக அங்கே அவன் அமுங்கி போகிறதை நாம் பார்க்க முடியும். परंतु इसका मतलब ये नहीं आज चला गया हम खामोश रह जाएंगे, हम उसके ऊपर ख्याल नहीं करेंगे करके हम बैठ नहीं सकते हैं. நாம் இப்படி யோசித்து உட்கார முடியாது. சத்துருக்கள் எல்லாம் அங்கே போய்விட்டார்கள், நாம் நம்ம வேலை செய்யலாம் என்று சொல்லி நாம் அமைதியாக இருக்க முடியாது. और शत्रु के काम लगातार फिर आने का संभावना है. இந்த சத்துருக்களுடைய கிரியைகள் தொடர்ந்து நம்மை நோக்கி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. जब यीशु सेवकाई के लिए उतरा था இயேசு கிறிஸ்து ஊழியத்திற்காக இறங்கின போது और 40 दिन उपवास के बाद उसको शैतान परखा. 40 நாட்கள் உபவாசம் இருந்த பின்பு சாத்தான் இயேசுவை சோதித்தான். 3 बातों को उसके सामने लाया 3 காரியங்களை இயேசுவுக்கு முன்பதாக கொண்டு வந்தான். और बाइबल ये बतलाती है வேதம் இதை சொல்கிறது. इन सारी बातों के ऊपर विजय प्राप्त करने के बाद இந்த எல்லா காரியங்கள் சோதனைகள் மீது வெற்றி அடைந்த பின்பு इन तीनों बातों पर यीशु मसीह एकदम विजय पा लिया. இந்த 3 சோதனைகள் மீது இயேசு கிறிஸ்து முழுவதுமாக வெற்றி அடைந்து விட்டார். 3 प्रकार के पाप के बारे में यूहन्ना में कहता है. 3 விதமான பாவத்தை குறித்து யோவான் எழுதுகிறான். आंख की अभिलाषा, கண்ணினுடைய இச்சை, जीवन का घमंड ஜீவனத்தின் பெருமை और इत्यादि को यूहन्ना जब लिखता है அவர் இப்படிப்பட்ட காரியங்களை யோவான் எழுதுகிறார். उन बातों में यीशु मसीह विजय प्राप्त किया. அந்த காரியங்களிலேயும் இயேசு கிறிஸ்து வெற்றி சிறந்தார். लेकिन साथ ही साथ ஆனால் அதோடு கூட उन तीनों परीक्षाएं आत्मा, प्राण, शरीर के विरोध में था. इसको भी आप देख सकते होंगे. அந்த 3 சோதனைகளும் ஆவி, சரீரம், இன்னும் ஆத்மாவுக்கு விரோதமாக இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். रोटी शरीर के लिए, அந்த அப்பம் இருக்கிறதே அது சரீர பிரகாரமானது. जीवन का घमंड मन में आ सकता है. ஜீவனத்தின் பெருமை மனதில் வரக்கூடிய சோதனை. झुक के उपवास करना आत्मिक जीवन को दर्शाता है. குனிந்து அங்கே வணங்குவது ஆவிக்குரிய காரியத்தை வெளிப்படுத்துகிறது. यीशु आत्मा, प्राण, शरीर के विरोध में आने वाली बातों के ऊपर विजय प्राप्त कर लिया. இயேசு கிறிஸ்து இந்த ஆவி, ஆத்மா, சரீரத்துக்கு விரோதமாக வரக்கூடிய காரியங்கள் மீது வெற்றி அடைந்தார். लेकिन इसके बाद ஆனால் இவைகளுக்கு பின்பு आप वहां ये पढ़ते हैं, நீங்கள் இதை வாசிக்கிறீர்கள். लूका रचित सुसमाचार லூக்கா எழுதின சுவிசேஷம் 4 अध्याय 4ஆம் அதிகாரம் 13वां पद को पढ़िएगा. 13ஆம் வசனத்தை வாசியுங்கள். जय शैतान उसका परीक्षा करके
तब कुछ समय के लिए उसके पास से चला गया। कुछ समय के लिए उसके पास से चला गया। उस कुछ समय का उसका अंडरलाइन कर लिए, कुछ समय के लिए। பிசாசானவன் சோதனை எல்லாம் முடித்த பின்பு சில காலம் அவரை விட்டு விலகி போனான். அங்கே இருக்கிற சில காலத்துக்கு கீழே நீங்கள் அண்டர்லைன் பண்ணிக் கொள்ளுங்கள். यीशु शैतान के ऊपर विजय प्राप्त कर लिया वहां। இயேசு கிறிஸ்து அந்த இடத்திலே சாத்தான் மேலே வெற்றி அடைந்து விட்டார். संघर्ष के ऊपर विजय प्राप्त कर लिया। போராட்டங்களுக்கு மேலே வெற்றி அடைந்து விட்டார். आत्मिक, मानसिक और शारीरिक बातों के ऊपर विजय प्राप्त कर लिया। ஆவிக்குரிய சரீர பிரகாரமாக மனது ரீதியான காரியங்கள் மீது வெற்றி அடைந்து விட்டார். लेकिन शैतान कुछ समय के लिए दूर किया। ஆனால் சாத்தானோ சில காலம் அவரை விட்டு பிரிந்து போகிறார். इसलिए हम जो है हमेशा होशियारी के साथ रहने की आवश्यकता है। இது நிமித்தமாக நாம் எப்பொழுதுமே மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். जागते रहने की आवश्यकता है। நாம் விழித்திருக்க அவசியம் வேண்டும். और किसी भी वक्त में वो हमसे लड़ाई करने के लिए, शारीरिक तौर से मैं घात करने के लिए भी तैयार रहता होगा। எந்த விதத்திலேயாவது அவன் சரீர பிரகாரமாக நம்மை கொலை செய்யவே ஆயத்தமாக வருவான். इसलिए नेहमिया एक बहुत बड़ा काम कर रहा है। இது நிமித்தமாக நெகேமியா ஒரு பெரிய வேலையை அங்கே செய்கிறான். अगर 16 पद से लेकर 23 पद तक 4 अध्याय में आप पढ़ते हैं, நீங்கள் 4ஆம் அதிகாரத்தினுடைய 16ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் வசனம் வரை வாசித்து பார்த்தால் 3 महत्वपूर्ण काम को कर रहा है। நெகேமியா 3 வித மகத்துவமான காரியங்களை செய்கிறான். एक है, ஒன்று இது, सब कोई वहां युद्ध के लिए तैयार हो रहा है। எல்லாரும் அங்கே யுத்தத்துக்காக ஆயத்தமாகிறார்கள். वहां 3 प्रकार के लोग काम करते हैं। அங்கே 3 விதமான கூட்டத்தார் வேலை செய்கிறார்கள். और पढ़िएगा 17वां पद को। 17ஆம் வசனத்தை வாசியுங்கள். सरपनाह के बनाने वाले सरपना के बनाने वाले और बोझ को ढोने वाले, बोझ को ढोने वाले दोनों भार उठाते थे। और बोझ को उठाने वाले 3 प्रकार के लोग वहां काम में हैं। அதாவது அலங்கத்திலே கட்டுகிறவர்கள், சுமை சுமக்கிறவர்கள், சுமை ஏற்றுகிறவர்களாகிய 3 வித கூட்டத்தார் அங்கே வேலையில் இருக்கிறாங்க. और तीनों काम करने वाले हैं। இந்த 3 பேரும் வேலை செய்கிறவர்கள் தான். एक है बनाने वाला, ஒன்று அங்கே கட்டுகிறவர்கள், एक है ढोने वाला, இன்னொரு கூட்டம் சுமை சுமக்கிற கூட்டம், एक है वो बोझ को ढोने के लिए मदद करने वाला। இன்னொரு கூட்டத்தார் என்ன, அந்த சுமையை ஏற்றி அவர்கள் சுமக்க செய்கிறவர்கள். इसके अलावा இவைகளை தவிர नेहमिया और उसके सेवक लोग हैं। நெகேமியாவும் அவனுடைய ஊழியக்காரர்களும் இருக்கிறார்கள். आप इन बातों में देखेंगे நீங்கள் இந்த காரியங்களை பார்க்கலாம். क्या लिखा है। 17वां पद को फिर से पढ़िएगा। திரும்ப வாசியுங்கள் 17ஆம் வசனத்தை. सरपनाह के बनाने वाले और बोझ को ढोने वाले दोनों भार उठाते थे, अर्थात एक हाथ से काम करते थे, एक हाथ से काम करते थे और दूसरे हाथ से हथियार पकड़ते थे। हथियार पकड़ते थे। அலங்கத்திலே கட்டுகிறவர்களும் சுமை சுமக்கிறவர்களும் சுமை ஏற்றுகிறவர்களும் அவரவர் ஒரு கையினாலே வேலை செய்து மறு கையினாலே ஆயுதம் பிடித்திருந்தார்கள். सारे लोग, எல்லாரும், अरे भैया हम काम कर रहे हैं, तुम रक्षा करके, वे लोग ये नहीं किए हैं। நாங்கள் எல்லாம் வேலை செய்கிறோம், நீங்க எல்லாம் பாதுகாப்பு வேலையில இருங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரையும் அப்படி சொல்லல. कभी कभी हम इनको प्रेयर टावर की सेवकाई के ऊपर हमको बहुत शक होता है। அநேக நேரங்களிலே இந்த ஜெப கோபுரத்தினுடைய அந்த ஊழியத்தின் மேலே அநேக சந்தேகங்கள் வருகிறது. आप दुखित हैं, हमें फोन कीजिए, हम आपके लिए प्रार्थना करेंगे। நீங்கள் துக்கமா இருக்கிறீங்க, எங்களுக்கு நீங்க போன் பண்ணுங்க, உங்களுக்காக நாங்க ஜெபிப்போம். उस प्रकार की सेवकाई को मैं बाइबल में देखता नहीं। அப்படிப்பட்ட ஊழியத்தை வேதத்திலே நான் எங்கும் பார்க்கவில்லை. प्लीज अंडरस्टैंड मी। मेरी बात को ध्यान से सुनिए, समझ लीजिए. जरूर मैं आपके लिए प्रार्थना करना, आप मेरे लिए प्रार्थना करना। நீங்கள் எனக்காக ஜெபிக்க வேண்டும், நானும் உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும். पौलुस कहता है जैसा मैं प्रार्थना में आपके लिए संघर्ष करता हूं, वैसे ही आप भी मेरे लिए संघर्ष कीजिए। பவுல் சொல்லுகிற காரியம் என்ன, எப்படி உங்களுக்காக நான் ஜெபத்திலே போராடுகிறேனோ அப்படியே நீங்களும் எனக்காக போராடுங்கள். लेकिन आजकल की प्रेयर टावर्स मिनिस्ट्री जो है, ये परमेश्वर के वचन में आप कहीं नहीं देखेंगे। ஆனால் இன்றைக்கு காணப்படுகிற ஜெப கோபுரங்களுடைய ஊழியங்கள் இருக்கின்றனவே, அவைகளை நீங்கள் வேதத்தில் எங்கேயும் பார்க்க முடியாது. वो एक प्रकार का मनुष्य का पहचाना हुआ एक ठग विद्या है, मैं कहूंगा। நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அந்த ஊழியம் இருக்கிறதே, அது மனுஷனுடைய மனதிலே நியமிக்கப்பட்ட ஒரு விதியானிய ஊழியமாக இருக்கிறது. मनुष्य चाहता है कि कोई उसके लिए प्रार्थना करें।
மனிதன் விரும்புகிறான் என்ன, யாராவது எனக்கு ஜெபிக்க மாட்டாங்களா? ये तो मनुष्य के दिल में है, இது மனிதனுடைய மனசுக்குள்ள இருக்கு. वो अच्छी बात है। இது நல்ல காரியம்தான். हम प्रार्थना के लिए कोई दूसरे के साथ सहारा लेना गलत बात नहीं है, நாம் ஜெபத்திற்காக ஒருவருக்கு ஒருவர் உதவி நாடுவது தவறு அல்ல. लेकिन उसकी सेवकाई करके एक सेवकाई बाइबल में कहीं दिखाई नहीं पड़ती है। ஆனால் அதரும் அப்படிப்பட்ட ஒரு ஊழியம் என்று சொல்லி வேதத்துல ஒரு தனி ஊழியம் சொல்லப்படல. बाइबल बरूर बतलाती है, வேதம் இப்படி சொல்லுகிறது, अगर तुम में कोई बीमार हो, உங்களில் யாராவது வியாதியா இருந்தால் अपने कलीसिया के प्राचीनों को बुलाओ, உங்களுடைய சபையின் மூப்பரை அழையுங்கள். वे आके तेल लगा के प्रार्थना करेंगे, அவர்கள் வந்து எண்ணெய் பூசி ஜெபிப்பார்கள். ये गलत नहीं है, இது தவறு அல்ல. परंतु ஆனால் वो क्यों परमेश्वर उस नियम को अपनाया? தேவன் ஏன் அந்த ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார்? एक स्थानीय कलीसिया के लोग, ஒரு லோக்கல் சபையினுடைய மக்கள் விசுவாசிகள் एक दूसरे के लिए जिम्मेदार हैं। ஒருவருக்கொருவர் பொறுப்பாளிகள். उस वचन को अगर आप पढ़ेंगे, நீங்கள் அந்த வசனத்தை வாசித்தால் इस बात को थोड़ा सा अच्छे से समझ लीजिएगा। இந்த காரியத்தை நன்றாக கொஞ்சம் புரிந்து கொள்ளுங்களேன். खोलिएगा याकूब की पत्री, யாக்கோபு எழுதின நிருபம் 5वां अध्याय, 5ஆம் அதிகாரம். वहां पर याकूब क्या लिखता है, அங்கே யாக்கோபு எழுதுகிற காரியம் என்ன? पढ़िएगा 14, 15, 16। 14, 15, 16 3 வசனங்களை வாசியுங்க. यदि तुम में कोई रोगी है यदि तुम में कोई रोगी हो तो कलीसिया के प्राचीनों को बुलाए कलीसिया के प्राचीनों को बुलाओ, और वे प्रभु के नाम से प्रभु के नाम से उस पर तेल मलकर तेल मले, उसके लिए प्रार्थना करें, उसके लिए प्रार्थना और करें, विश्वास की प्रार्थना के द्वारा विश्वास की प्रार्थना के द्वारा रोगी बच जाएगा, रोगी बच जाएगा, और प्रभु उसको प्रभु उसको उठाकर खड़ा करेगा। उठा के खड़ा करेगा। और यदि उसने पाप भी किए सुनिए, वहां एक बात, महत्वपूर्ण बात को देखिए, अगर वो पाप किया हो तो उनकी भी क्षमा हो जाएगी, उसकी क्षमा हो जाएगी। इसलिए तुम आपस में एक दूसरे के सामने एक दूसरे के अपने अपने पापों को मान सामने अपने अपने पापों का मान लें, और एक दूसरों के लिए प्रार्थना करो, एक दूसरे के लिए प्रार्थना करें, जिससे चंगे हो जाओ, जिससे चंगे हो जाओ। धर्मी जन की प्रार्थना के धर्मी जन प्रभाव की से प्रार्थना से बहुत कुछ हो सकता बहुत है। कुछ होता है। ये तीनों पद एक साथ पढ़ने का है। இந்த 3 வசனங்களையும் ஒரேடியாக வாசிக்க வேண்டும், சேர்த்து வாசிக்க வேண்டும். क्यों? ஏன்? यहां पर प्रार्थना करने के लिए जब सहायता किसी से लेते हैं, उसकी बातें वहां लिखी गई है। இங்கே ஜெபத்திற்காக உதவியை நாம் அங்கே தேடி அங்க வருகிறானே, அவனுடைய காரியங்கள் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. स्थानीय कलीसिया के मदद को लेने के लिए वहां लिखा है। அங்கே இருக்கிற லோக்கல் சபையினுடைய உதவியை நாடக்கூடிய காரியத்தை பார்க்கிறோம். स्थानीय लोगों को मालूम होगा, அங்கே இருக்கிற லோக்கல் விசுவாசிகளுக்கு தெரிய வரும், ये किसी पाप में फंसा है, இவன் ஏதாவது பாவத்திலே மாட்டி இருக்கிறானா, एक दूसरे को क्षमा करता है कि नहीं, ஒருவருக்கு ஒருவர் மன்னிக்கிறானா இவன். इन सारी बातें होने के बाद चंगाई ऑटोमेटिक मिल जाएगा। இந்த எல்லா காரியங்களும் நடந்த பின்பு சுகம் தானாக வந்துவிடும். मान लीजिए मैं और बाबू राजरिगन दोनों लड़ाई किए हैं, இப்படி வைத்துக் கொள்ளுங்கள், நானும் பாபுராஜரிகன் 2 பேரும் சண்டையிட்டு இருக்கிறோம். हम दोनों एक ही कलीसिया के हैं, நாங்கள் 2 பேரும் ஒரே சபையை சார்ந்தவர்கள். एकदम मार कूर के ठीक कर दिए उनको, அடிச்சு நொறுக்கி அவரை சரியாக்கி வச்சிட்டேன். उन्होंने डंडा से मुझे मारा, அவர் என்ன தடி எடுத்து அடிச்சிட்டாரு. मैं यहाँ से किसी को फोन कर रहा हूँ, நான் இங்கே இருந்து நான் யாருக்கோ ஃபோன் பண்ணுகிறேன். किसी का मतलब ये किसी प्रेयर टावर को मैं फोन कर रहा हूँ, ஏதோ ஒரு ஜெப கோபுரத்தில் இருக்கிறவருக்கு நான் ஃபோன் பண்ணுகிறேன். मैं अभी अस्पताल में हूँ, நான் இப்பொழுது ஆஸ்பத்திரியில் இருக்கிறேன், एकदम चोट लग गया है, எனக்கு காயம் ஏற்பட்டுட்டு आप मेरे लिए प्रार्थना कीजिएगा। நீங்கள் எனக்காக ஜெபியுங்க. उसको क्या पता हम लोग दोनों लड़ाई करके चोट का पाए हैं, அவருக்கு என்ன தெரியும், நாங்கள் 2 பேரும் சண்டை போட்டு தான் இந்த காயம் வந்துச்சுன்னு वो சொல்லிட்டு क्या कहेगा, அவர் என்ன சொல்லுவாரு, हे प्रभु ஆண்டவரே हमारा भाई का दुख को दूर करो, என்னுடைய சகோதரனுடைய துக்கத்தை தூரப்படுத்தும். और उसके लिए 4 वचन भी बतला देगा। அதற்காக 4-5 வசனங்களையும் சொல்லி விடுவாரு. लेकिन प्रभु का नियम क्या है, ஆனால் தேவனுடைய சட்டதிட்டம் என்ன? अरे हम दोनों लड़ाई किए हैं, तीसरा आदमी को कलीसिया से बुलाओ, प्राचीन को बुलाओ, 2 பேரும் சண்டை போட்டாச்சுப்பா, மூன்றாவது ஒரு ஆளை நீ சபை மூப்பரை சபையிலிருந்து வரவழை. वो एक दूसरे की गलती को दिखाएं, அவர் வந்து 2 பேருக்குள்ள உள்ள தவறுகளை காண்பிக்கட்டும், एक दूसरे के लिए क्षमा मांगे, திரும்ப ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள்னு சொல்லி அவர் சொல்லுவாரு, एक दूसरे के लिए प्रार्थना करें, திரும்ப ஒருவருக்காக ஜெபிப்பாரு, चंगाई हो जाए। அங்கே சுகம் உண்டாகும். क्यों इस प्रोसेस को प्रभु रखा है, இங்கே ஏன் தேவன் இந்த ஒரு முறையை எழுதி வைத்திருக்கிறார்? हमारे जीवन में चंगाई से बढ़कर शुद्धिकरण का आवश्यकता है। நம்முடைய வாழ்க்கையிலே சுகத்தை காட்டிலும் அதிகமான தேவை என்ன? சுத்திகரிப்புக்கு. मान लीजिए
இப்படி வைத்துக் கொள்ளுங்கள், मैं किसी गलत काम में हाथ बैठाया हूं நான் ஏதோ ஒரு தவறான வேலையில கைய வச்சிட்டேன், और मुझे पुलिस पकड़ के ले गई। என்னை இதற்காக போலீஸ் பிடிச்சு கொண்டு போயிட்டு रास्ते में मैं सेल फोन से प्रेयर टावर को फोन कर रहा हूं, நான் போற வழியிலேயே செல்போனை வச்சுட்டு பிரேயர் டவருக்கு நான் அங்கே போன் பண்றேன், भैया मुझे पुलिस पकड़ के ले जा रही है, ஐயா சகோதரனே என்னை போலீஸ் பிடிச்சு கொண்டு போயிட்டு இருக்கு, आप मेरे लिए प्रार्थना कीजिए। எனக்காக நீங்கள் ஜெபியுங்க। वहां का आदमी कैसा प्रार्थना करेगा? அங்க உள்ள மனுஷன் எப்படி ஜெபம் பண்ணுவாரு? हे प्रभु, ஆண்டவரே ये तेरा आदमी है, இவர் உம்முடைய மனிதரையா, तेरा काम करने के चलते वो भीतर चला गया, உம்முடைய ஊழியத்தின் நிமித்தமாக இவர் உள்ளே இப்ப போகப்படுறாரு, इसलिए इनको छुड़ाइए। இது நிமித்தம் இவரை வந்து விடுவீங்க, पौलुस को तूने छुड़ाया, பவுலை நீர் விடுவித்தீரே, जेल खाना का तोड़ के छुड़ा दिया, நீங்கள் சிறைச்சாலையை எங்க உடைத்து போட்டு அங்க விடுவித்தீரே, इस भाई को छुड़ाइए। இந்த சகோதரனை விடுவியும் ஆண்டவரே। अभी ये प्रार्थना सही है? இந்த ஜெபம் இப்பொழுது சரியான ஜெபமா சொல்லுங்க? पौलुस यीशु मसीह के बारे में प्रचार करने के चलते या किसी का भूत भगाने के चलते उसको भीतर रह गया, लेकिन ये तो अंधेर का काम किया, इसको लेके ले जा रहा है, लेकिन वहाँ का आदमी को मालूम नहीं है। பவுலை பாருங்கள், அவன் பிசாசை விரட்டினாலே அல்லது ஊழியத்தின் நிமித்தமாக சிறைச்சாலைக்குள்ளே போனான். ஆனா இங்கே சொல்லப்பட்ட அந்த மனுஷனை பாருங்கள், அப்படி இல்லை, ஏதோ ஒரு தப்பை செஞ்சுக்கிட்டு மாட்டிக்கிட்டு இருக்கான், அவனுக்காக நிலைமை ஜெபிக்கணும்னு சொல்றாங்க। तो इसलिए प्रेयर टावर मिनिस्ट्री इज नॉट अकॉर्डिंग टू द वर्ड ऑफ गॉड। இதனால जो प्रेयर टावर जो मिनिस्ट्री जो है वो परमेश्वर के वचन के आधारित नहीं है। आज के लोग क्या करते हैं, लोगों को पता नहीं है लेकिन दूसरों को फोन करके बतला देंगे प्रार्थना कीजिए, लेकिन यहाँ थोड़ा सा प्रार्थना करने के लिए इनका मदद ले लो भाई, जिनके साथ तुम रहते हो। இன்றைக்கு ஜனங்கள் செய்யற காரியம் என்ன தெரியுமா? லோக்கல்ல இருக்கிற பக்கத்துல இருக்கிற விசுவாசிகளுக்கோ ஊழியருக்கோ ஒண்ணுமே தெரியாது, ஆனால் தூரத்துல இவங்களுக்கு குறித்து ஒண்ணும் தெரியாதவங்களுக்கு போன் பண்ணி ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க। और एक और बात को भी यहाँ गलती होती है। இன்னொரு தவறும் இங்கே வருகிறது। क्या होता है? என்ன தவறு நடக்கும்? वो आदमी अपने को साबित करने के लिए कोशिश करता, मैं परमेश्वर को बहुत निकट हूं इसलिए मेरे रिकमेंडेशन से तुम्हारा काम हो जाएगा। அங்கே இருக்கிற மனிதன் நான் தேவ சமூகத்தில் இருக்கிறவன் என்று சொல்லி ரெக்கமெண்டேஷன், உன்னை விட பக்கத்துல இருக்கேன் இயேசு ஆண்டவரத்துல, உன்னை விட நான் பக்கத்துல இருக்கிறேன் என்று சொல்லி அதை காண்பிப்பதற்காக முயற்சி எடுக்கிறான்। हमारे लिए मध्यस्थ कोई और नहीं, நமக்கும் ஆண்டவருக்கு இடையில மத்தியஸ்தர் வேற யாரும் இல்லையே। इस गलती से एक ऐसी गलती में हम फंसते हैं, இந்த தவறினாலே நாம் அப்படிப்பட்ட தவறுக்குள்ளே நாம் மாட்டி விடுகிறோம்। रोमन कैथोलिक लोगों के जैसा, அதாவது ஆர்சி ஜனங்களை போல। रोमन कैथोलिक लोग क्या करते हैं? ரோமன் கத்தோலிக் அவங்க என்ன செய்வாங்க? அந்தோனியாரே எனக்கா வேண்டிக்கொள்ள நீ பக்கத்துல இருக்கிறீங்களா கொஞ்சம் சொல்லி வையும், वहाँ एक सेंट एंटोनी हमारे लिए थोड़ा दुआ कीजिए क्योंकि आप नजदीक में है ना, यीशु मसीह के नजदीक में ना, थोड़ा सा रकमन का बगल में बतला दीजिए। माइकेल आप थोड़ा बतला दीजिए। மைக்கேலே நீங்க பக்கத்துல இருக்கீங்க, கொஞ்சம் என்னக்கா ஜெபம் பண்ணுங்க சொல்லிருங்க। சின்னப்பரே அருளப்பரே கொஞ்சம் வேண்டிக் கொள்ளும்। ये क्या बात वे सोचते हैं, वे लोग यीशु मसीह के नजदीक बैठा है, थोड़ा सा रिकमेंड कर, मरियम थोड़ा सा पूछ अपने बेटा से थोड़ा बोल दीजिएगा, हमारा काम हो जाएगा। हम इस गलती में हम खुद आ जाते हैं। இந்த தவறிலே இப்படி செய்வதனாலே நாமும் கூட வந்து விடுகிறோம்। तो प्रेयर टावर मिनिस्ट्री बाइबल के अनुसार है? இந்த ஜெப கோபுர ஊழியம் வேதத்தின் அடிப்படையில் இருக்கிறதா? हेलो, कई लोगों का चंगाई मिला होगा, कई लोगों का गवाही मिला होगा, उससे हम कोई मतलब नहीं रखते हैं, लेकिन परमेश्वर के वचन के अनुसार वो सेवकाई बाइबल में नहीं है। ஒருவேளை அநேகருக்கு சுகம் கிடைச்சிருக்கலாம், அநேகர் விடுதலை ஆயிருப்பாங்க, ஆனால் வேதத்தின் அடிப்படையில் அந்த ஊழியம் வேதத்தின் அடிப்படையில் இல்லை। शहर में हम प्रेयर टावर का कड़ा करते हैं, टेलीफोन में 20 लोग तुरंत करते हैं। பட்டணங்கள் தோறும் நாங்கள் ஜெப கோபுரங்களை எழுப்புகிறோம், 20 பேராக அங்கே டெலிஃபோன் பண்ணுகிறார்கள்। 20 பேர் அங்கே टेलीफोन ஜெபம் பண்ணுறவங்களுக்கா? धर्मी जन की प्रार्थना से बहुत कुछ होता है, इसमें से आधा वचन को लेके अपने लाभ को ले देते हैं। அங்கே நீதிமானின் ஜெபத்தினாலே அதிக லாபம் உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, அதை வச்சுக்கிட்டு பாதி வசனத்தை பிடிச்சிக்கிட்டு அவங்க பேசிடுறாங்க। We have to see the whole counsel of God. परमेश्वर के पूरे बातों को सम्मति को हमें लेना चाहिए। मैं ऑस्ट्रेलिया में था, நான் ஆஸ்திரேலியாவில் இருந்தேன்। ऑस्ट्रेलिया में मेरा एक दोस्त है एडविन नाम करके, ஆஸ்திரேலியாவில் எனக்கு ஒரு நண்பர் எட்வின் என்று சொல்லி இருக்கிறார்। और वो प्रेयर टावर में वो एक प्रेयर करने वाला है, அவர் அந்த ஜெப கோபுரத்தில் ஒரு ஜெபிக்கிற ஒரு வீரர், वो काम करने वाला है। அவர் வேலை செய்கிறவரும் கூட। हम लोग दोनों बैठ के खा रहे थे, நாங்கள் 2 பேரும் உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம்। उसके घर में मैं गया,
அவருடைய வீட்டுக்கு நான் போனேன். और बिरयानी खिलाया அவர் எனக்கு பிரியாணி சாப்பாடு போட்டு கொடுத்தாரு. और उन्होंने कहा कि आप ऑस्ट्रेलिया में आए हैं, हिंदुस्तान की बिरयानी को मैं बना के खिला रहा हूँ. அவர் சொன்னார், நீங்கள் ஆஸ்திரேலியாவுக்கு வந்திருக்கீங்க, நான் இந்தியாவினுடைய பிரியாணியை உங்களுக்கு செஞ்சு உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன். हम दोनों बिरयानी खा रहे थे. நாங்கள் ரெண்டு பேரும் பிரியாணி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். तब तक में उनको फ़ोन आया. அதுக்குள்ள அவருக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. वो फ़ोन में कहने लगे, அந்த ஃபோன்ல இப்படி சொன்னாங்க, ऐसा हुआ सिस्टर, मैं आपके लिए अभी प्रार्थना कर रहा हूँ. சிஸ்டர் அப்படி ஆயிட்டா, உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன்னு இவர் சொன்னாரு. मेरे सामने बिरयानी खा के बैठा, आधा बिरयानी मुंह में है, वो प्रार्थना कर रहा है. அவர் எனக்கு முன்னாடி பிரியாணி சாப்பிட்டுட்டு இருக்காரு, பாதி பிரியாணி வாய்க்குள்ள இருக்குது. அவர் சொல்றாரு, நான் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கேன். कैसा प्रार्थना किया मालूम है? எப்படி ஜெபிச்சார் தெரியுமா? हे परमेश्वर, ஆண்டவரே, इस दुखित बहन के लिए मैं घुटना में होके तेरे ओर चिल्ला रहा हूँ. இந்த சகோதரிக்காக நான் முழங்கால் படியிட்டு உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். मैं सुनते रहा. நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன். ठीक हो जाएंगे सिस्टर, आप ठीक हो जाएंगे. முடிஞ்ச பிறகு சகோதரியே, நீங்க சரியாயிருவீங்க, சரியாயிருவீங்க. मैं उपवास के साथ आपके लिए प्रार्थना करूंगा. நான் உபவாசம் எடுத்து உங்களுக்காக ஜெபம் பண்ணுவேன். फोन रखने के बाद बिरयानी खाने लगे. उपवास हो रहा अभी. பிரியாணி போனை வச்சுட்டு இப்பொழுது பிரியாணி சாப்பிட்டாங்க. அங்க உபவாசம் நடந்துகிட்டு இருக்கு. मैंने पूछा, நான் கேட்டேன், एडविन क्या कर रहे हो तुम? எட்வின் आप क्या, நீங்க என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? उन्होंने कहा, அவர் சொன்னாரு, ऑस्ट्रेलिया में जो सिडनी शहर का प्रेयर टावर का मैं एक अंग हूँ. ஆஸ்திரேலியாவில் இருக்கிற சிட்னி அதனுடைய பிரேயர் டவருடைய அங்கத்தினரா நான் இருக்கிறேன். और वहां जब फोन आएगा, அங்கே போன் வந்தா वहां कॉल डाइवर्ट हो जाता है. அங்கே கால் வந்து டைவர்ட் ஆயிரும். वहां का कॉल ऑफिस में कोई नहीं रहता, लेकिन वहां का कॉल यहाँ पर आता है. அங்கே உள்ள கால் இருக்கிறதே, அது ஆபீஸ்ல யாரும் இருக்க மாட்டாங்க, அதனால அந்த கால் டைவர்ட் ஆகி இங்க வந்துரும். हम लोग 4 लोग हैं. நாங்கள் 4 பேர் இருக்கிறோம். அங்க किसी के फोन में चलेगा, யாராவது ஒருவருடைய போனுக்கு அது போயிரும். तो हम प्रार्थना करते हैं. ஆகையால் நாங்க அப்படி ஜெபம் பண்ணுவோம். यही प्रेयर टावर है. இதுதான் ஜெப கோபுரத்தினுடைய வேலை. लिसन, सुनिए, आत्मिक डकोसला में ஆவிக்குரிய वचन के विरोध की बातें होती हैं. ஆவிக்குரிய அந்த மாய்மாலத்துல இந்த வசனத்துக்கு விரோதமான காரியங்கள் நடக்கின்றன. लेकिन नेहमिया ने क्या किया? ஆனால் நெகேமியா செய்த காரியம் என்ன? अरे भैया, शत्रु हमें अटैक कर रहा है, तुम भी हाथ हथियार पकड़ो, हम भी हथियार पकड़ेंगे, तुम भी पकड़ो, सबको ही पकड़े. நெகேமியா சொல்லுகிற காரியம் என்ன? சத்ரு தாக்க வருகிறான்ப்பா, நீனும் ஆயுதத்தை எடுத்துக்க, நீங்களும் ஆயுதத்தை எடுத்துக்க, நானும் எடுத்துக்கிடுறேன், எல்லாரும் ஆயுதத்தை எடுத்துக்கிடுவோம். राजमिस्त्री कहता है कि हम खरनी चला रहे हैं, लेकिन तलवार पकड़ के. मसाला ढोने वाला कहता है, एक हाथ में मसाला ढोते हैं, दूसरा हाथ में तलवार रखे हैं. சாந்து சுமக்கிறவங்க சொல்லுவாங்க, ஒரு கையினால அந்த சாந்து சட்டியை சுமந்துட்டு இருக்கேன், இன்னொரு கரத்துல என் வீட்டு ஈட்டி வாள் இருக்குது. हम सीमेंट का बोरा उठा के सिर पर लाते हैं, लेकिन यहाँ पर हमारा कमर में तलवार लटका है. நாங்கள் சிமெண்ட் மூடியை தூக்கி மற்றவங்க தலையில வைக்கிறவங்க, ஆனால் எங்களுடைய இடுப்பிலேயோ அங்கே ஈட்டி வாள் இருக்குது. प्रार्थना किसी आदमी के लिए अकेले दिया हुआ नहीं है, सारे लोगों का करना. ஜெபம் இருக்கிறது யாரோ ஒரு மனிதனுக்கு தான் நீ செய்ய வேண்டும் என்று சொல்லி கொடுக்கப்பட்ட காரியம் அல்ல, எல்லாருக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது செய்யணும். बगल वाला का हाथ पकड़ के बोलेगा, பக்கத்துல கரங்களை எப்படி சொல்லுங்க, तुमको प्रार्थना करना होगा. நீனும் ஜெபம் செய்யணும்பா. हम लोग क्या करते हैं, हम प्रार्थना करने के लिए उनका कह दिया, हम हाँ सिनेमा हॉल में बैठे, हम प्रार्थना हो रहा हमारे लिए. क्योंकि நாம் என்ன செய்வோம், அங்க எனக்கு ஜெபம் பண்ண சொல்லியாச்சு, ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம நல்ல சந்தோஷமா சினிமா தியேட்டர்ல உட்கார்ந்துட்டு இருப்போம். हाँ, क्योंकि ना पार्टनर है, यंग पार्टनर है, हमारे लिए प्रार्थना हो रहा है, लेकिन हम सिनेमा हॉल में यहाँ कर रहे हैं. அங்க யங் பார்ட்னருடைய திட்டத்துல இருந்துகிட்டு அங்கே ஜெபம் எடுத்துட்டு இருக்காங்க, இங்க இவரோ அங்க சினிமா ஹால்ல உட்கார்ந்துட்டு இருக்காரு. ये सब डकोसला, இவைகள் எல்லாம் மாய்மையாலான ஒரு காரியம். शैतान आत्मिक बातों को लोगों को दिखा के अपना काम ले लेता है. சாத்தான் ஆவிக்குரிய காரியங்களை ஜனங்களுக்கு காண்பித்து அவன் அவர்களை தனக்காக்கி கொள்ளுகிறான். मैं फिर कहता हूँ, நான் திரும்ப சொல்லுகிறேன், कोई धर्मी जन मेरे लिए प्रार्थना करना अच्छा है, उसका मैं विरोध नहीं करता हूँ. யாராவது ஒரு நீதிமான் எனக்காக ஜெபித்தால் அது நலமானதுதான், அதற்கு விரோதி நான் அல்ல. लेकिन जो स्थानीय कलीसिया के लोग साथ संबंध नहीं रखता, उनके प्रार्थना का इंतजार नहीं करता, वो दूर के लिए प्रार्थना का इंतजार कभी नहीं करें. ஆனால் யார் ஒருவர் இருக்கிற அந்த லோக்கல் சபையில ஒண்ணுமே சொல்லாம தெரியாம தூரத்துல இருக்கிற யாரோ ஒருவருக்கு போன் பண்ணியோ அல்லது எப்படியோ ஜெபிக்க வைத்தால் அது அப்படி செய்யவே கூடாது. ये अमेरिका का मसाला है. இது அமெரிக்காவிலிருந்து வந்த ஒரு காரியம். हमारे हिंदुस्तान के लोग भी इसको अपनाए. நம்முடைய இந்தியர்களும் அவைகளை தமக்காக்கி கொண்டு விட்டார்கள். मैं एक सेवकाई के विरोध में नहीं हूँ,
सारे इस प्रकार की सेवकाइयों के विरोध में हूँ। நான் இந்த ஒன்று ஊழியத்துக்கு விரோதமானவன் அல்ல, இப்படிப்பட்ட ஊழியத்தை செய்கிற எல்லாருக்கும் நான் விரோதமானவன். चाहे कहीं भी हो, ஒருவேளை அந்த எங்க இருந்தாலும் சரி, हमारे जीवन में நம்முடைய வாழ்க்கையில प्रभु चंगाई को चाहता है। தேவன் சுகத்தை விரும்புகிறார். अंग्रेजी में बहुत सुंदर शब्द इस्तेमाल किया गया। ஆங்கிலத்தில் அழகான ஒரு சொல் இப்படி சொல்லுவாங்க, अगर हम बीमार होते हैं हमको चंगाई चाहिए, நாம் வியாதியா இருந்தால் நமக்கு சுகம் தேவை. उसको अंग्रेजी में क्या कहते हैं? हीलिंग। அதை ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ஹீலிங் என்று சொல்லி. हम अगर कुशल रहेंगे उसको क्या कहते हैं? நாம் நலமா இருந்தா அதை என்ன சொல்லுவாங்க? हेल्थ। சுகம். आपको क्या चाहिए? உங்களுக்கு என்ன வேண்டும்? हेल्थ। ஹெல்த். हमको हीलिंग कब चाहिए? जब बीमार है। நமக்கு எப்பொழுது அந்த ஹீலிங் வேண்டுமா? எப்போ வியாதியா இருக்குமோ அப்ப தான் ஹீலிங் வேண்டும். हमको हेल्थ कब चाहिए? நமக்கு ஹெல்த் எப்ப வேணும்? हमेशा के लिए। எப்பொழுதுமே நமக்கு ஹெல்த் வேண்டும். लोग हीलिंग के पीछे बहुत दौड़ते हैं, हेल्थ के पीछे नहीं दौड़ते नहीं है। ஜனங்கள் ஹீலிங்க்கு பின்னால ஓடிக்கிட்டு இருக்காங்க, ஹெல்த்துக்கு பின்னால ஓடல. वचन में यूहन्ना ये प्रार्थना करता है, அங்கே வசனத்துல யோவான் இப்படி ஜெபிக்கிறான். कैसा प्रार्थना करता है? எப்படி ஜெபிக்கிறான்? हे प्रियो, பிரியமானவர்களே, जैसा तेरा आत्मिक उन्नति होता वैसे ही तुम सारी बातें भले चंगे रहो. ஆத்மாவிலே சுகமா இருக்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். तो आत्मा में अगर चंगाई रहेगा, बाहर भी चंगाई के लिए पूरा पूरा प्रविधान है. அதாவது ஆத்மாவிலே சுகம் இருக்குன்னு சொன்னால் முழு காரியத்திலும் நாம் நன்றாக இருப்போம். इसलिए परमेश्वर का वचन में यहाँ लिखा है, இது நிமித்தமாக தேவ வசனத்துல இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, प्राचीनों को बुलाओ, மூப்பர்களால एक दूसरे को क्षमा करो. ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். अगर कोई पाप किया भी हो, யாராவது பாவம் சுபாவம் செய்திருந்தால் क्षमा करेंगे, மன்னித்து விடுங்கள். और तब धर्मी जन की प्रार्थना से बहुत कुछ होता है. பின்பு நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கும். भाई बहन, சகோதர சகோதரிகளே, हम हेल्थ के लिए इंतजार करें. நாம் ஹெல்த்தை நாம் நோக்கி செல்வோமாக. भीतरीय बातों में हमें चंगाई और शुद्धिकरण बहुत जरूरी है. உள்ளே இருக்கிற காரியங்களிலே நமக்கு சுத்திகரிப்பும் சுகமும் தேவையா இருக்கிறது. भले मेरे पैर में दर्द हो सकता है, ஒருவேளை என்னுடைய காலிலே வலி இருக்கலாம், क्योंकि उम्र हो गया, ஏனென்றால் வயதாயிற்று, 65 होने पर है, 65 வயசு ஆக போகுது. और ये पैर कितना चला है, இந்த கால் எவ்வளவு நடந்திருக்கு. इसलिए तो थोड़ा हड्डी थोड़ा सा सूख रहा है, இது நிமித்தமாக எலும்பு கொஞ்சம் அப்படி காஞ்சி போறதுனால, थोड़ा सा रगड़ खाया है, அங்கே கொஞ்சம் அது தேஞ்சு போனதுனால इसलिए दर्द कर रहा है. இது நிமித்தமாக கால் வலிக்குது. लेकिन उससे बढ़कर ஆனால் அவைகளெல்லாம் தாண்டி मेरे भीतरीय मनुष्यत्व है, என்னுடைய உள்ளே இருக்கிற மனுஷனிலே मैं जबरदस्त हो जाऊंगा. நான் முழுவதுமாக ஹெல்த்தாக இருக்க வேண்டும். एकदम वही हमारे लिए बहुत जरूरी है. அதுதான் நமக்கு மிக அவசியமாக இருக்கிறது. यहाँ नेहेमिया अपने लोगों को ये सिखा रहा है. இங்கே நெகேமியா தன்னுடைய ஜனங்களுக்கு இதை கற்றுக் கொடுக்கிறார். एक बात और को भी वो कहता है. இன்னும் ஒரு காரியத்தையும் அவன் அங்கே சொல்லுகிறான். पढ़िएगा 23वां पद. 23வது வசனம். इस प्रकार न तो मैं अपने कपड़े उतारता था, न तो हम हमारा भाई और न मेरे या भाई, हमारा नौकर या मेरे साथ रहने वाले पहरुए, हम लोग कपड़े उतारे ही नहीं थे. நானாகிலும் என் சகோதரராகிலும் என் வேலைக்காரராகிலும் என்னை பின்பற்றி காவல் காக்கிற சேவகராகிலும் எங்கள் வஸ்திரங்களை களைந்து போடாதிருந்தோம். I want to be an example to all. मैं सबों के लिए नमूनादायक जीवन बिताने के लिए चाहता हूँ. मैं इनको कह के मैं सो नहीं सकता हूँ. இவர்கள்ட்ட சொல்லிட்டு நான் தூங்க விரும்பல. ये भैया आप पहरा दीजिए, आप तलवार पकड़िए, मैं सो रहा हूं करके मैं नहीं कर सकता हूँ. அப்படி சொல்லிட்டு நீ ஈட்டியை பிடிச்சிக்க, நீ வாளை பிடிச்சிக்க, ஆயுதம் தரித்துக்க சொல்லிட்டு நான் போய் தூங்கிட முடியாது. मैं लोगों के सामने नमूना बना, நான் ஜனங்களுக்கு முன்பதாக ஒரு மாதிரியானே. एक और बात को भी नहम्या कहता है. இன்னொரு காரியத்தை நெகேமியா சொல்கிறார். 19वां पद. 19ஆம் வசனம். इसलिए मैंने रईसों, हाकिमों और सब लोगों से कहा, काम तो बड़ा और फैला हुआ है और हम लोग सरपना पर अलग अलग एक दूसरे से दूर रहते हैं. दूर हैं, इसलिए 20वां पद. इसलिए जिधर से नरसिंगा तुम्हें सुनाई दे उधर ही हमारे पास इकट्ठा हो जाना. हमारा परमेश्वर हमारी ओर से लड़ेगा. प्रभु के नाम की स्तुति महिमा होवे. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. क्या कहता है? இங்கே அவன் சொல்லுகிற காரியம் என்ன? सब कोई हथियार किसी न किसी रूप में रखेंगे. எல்லோரும் ஏதாவது ஒரு விதத்தில் ஆயுதத்தை தரித்திருப்போம். और मैं कभी कभी कहीं शत्रु को नजदीक आते क्या कहूंगा? नरसिंगा फुकाऊंगा.
நான் சில நேரங்களிலே சத்துரு எங்கேயாவது வரும் பொழுது எக்காலத்தை நான் ஊதுவேன். सब लोग इकट्ठे हो जाना, எல்லோரும் ஒரே இடத்துல கூடி வந்துருங்க, एक मन हो जाना, ஒரு மனதில் நீங்க வந்துருங்க. परमेश्वर हमारे लिए युद्ध करेगा. தேவன் நமக்காக செய்வார். मेरे साथ रहने वाले भी तीर धनुष को पकड़ के रहेगा. நெகேமியாவோடு கூட இருக்கிறவர்களும் கூட அந்த ஆயுதங்களை தரித்துக் கொண்டு தான் இருக்கிறார்கள். परंतु ஆனால் हमारा परमेश्वर हमारे लिए युद्ध करेगा जब हम इकट्ठे हो जाएंगे. நம்முடைய தேவன் நமக்காக எப்பொழுது யுத்தம் பண்ணுவார்? நாம் இணைந்து கூடி வரும் பொழுது. नहम्याह इस बात पर बिल्कुल लोगों के जीवन में उतारने के लिए अपने में मान लिया, तय कर लिया. நெகேமியா இந்த காரியங்களை தன்னுடைய ஜனங்களுக்குள்ள எப்படியாவது புதைச்சிரணும், கொண்டு போற்றணும்னு சொல்லி அவன் தீர்மானித்து செயல்படுறான். God is my protection. பரமேஸ்வர் மேரா சுரக்ஷா है. परमेश्वर ही हमारे लिए बल है. அவர்தான் நமக்காக பலனா இருக்கிறார். वही हमारा युद्ध करने वाला है. அவர்தான் நமக்காக யுத்தம் பண்ணக்கூடியவர். इसका मतलब ये नहीं இதனுடைய அர்த்தம் இதுவல்ல हम खामोश रहें. நாம் எல்லாம் அமைதியா அப்படியே இருந்துருவோம். No, I do my part. मैं मेरा हिस्सा को करता हूँ God does his part. और परमेश्वर उसका उस भाग को करेगा. बगल वाला का हाथ पकड़ के बोलिएगा, பக்கத்துல கரங்களை பிடித்து சொல்லுங்கள், मैं अपने काम करूंगा, நான் என் வேலையை செய்வேன், परमेश्वर अपना हिस्सा पूरा करेगा. தேவன் அவருடைய பங்கை முழுவதும் நிறைவேற்றுவார். I must do my work. मैं अपना काम करना है मुझे, God will take care of his work. परमेश्वर उसके वो काम को वो संभालेगा. ये दोनों साथ साथ चलता है. இது ரெண்டுமே இணைந்து தான் போகிறது. इस बात को महत्वपूर्ण ढंग से वहां दिखा रहा है. இந்த காரியத்தை நெகேமியா மகத்துவமான ஒரு ரீதியிலே அங்கே காண்பிக்கிறார். शायद आज हम तलवार नहीं उठाते हैं, ஒருவேளை இன்றைக்கு நாம் இப்படி வாளை ஏந்துவது கிடையாது, पट्टे பட்டயத்தை ஏந்துவது கிடையாது. आज हम हथियार नहीं ढोते हैं. நாம் இன்றைக்கு ஆயுதங்களை சுமக்கிறது கிடையாது. भैया फिर हम क्या करना है, आज क्या करना है? திரும்ப கேட்கலாம், அண்ணா இப்பொழுது நாங்கள் இந்த காலத்துல என்ன செய்யணும்? सरदार जी लोग सबको एक कुर्बान को लेके चलता है. सरदार जी लोगों को देखे ना, சர்தார்ஜி ஜனங்களை பார்த்திருக்கீங்களா? அவங்க என்ன செய்வாங்க? एक पक्का सरदार जी क्या करता है? ஒரு சரியான ஒரு சர்தார்ஜி என்ன செய்வாரு? एक चाकू रखता है या तलवार रखता है? ஒரு கத்தியோ அல்லது ஒரு பட்டயத்தை வச்சிருப்பாரு. क्या हम लोग भी ऐसे करना? நாம அப்படியே செய்யணுமா? कोई आएगा एकदम कान कम से कम काटेंगे, யாராவது வந்தாருன்னா கத்தி நீட்டிட்டு வந்தாங்கன்னா காதை அப்படியே வெட்டி துண்டா போட்டுறணும். आदयाहिल मेटुवो. क्या हमको ऐसे करना है? நாம அப்படி செய்யணுமா? तो हमारा हथियार क्या है? நம்முடைய ஆயுதம் என்ன? मेरे साथ खोलिएगा, என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். भजन संगीता சங்கீதம் 149 149 149 6 7 8 6 7 8 9 வசனங்கள். उनके कंठ से परमेश्वर की प्रशंसा हो और उनके हाथों में दोधारी तलवारें रहे. उनके हाथों में दो धारी तलवार है, हाथों में है कि वे जाति जाति से पलटा ले सकें जाति जाति से पलटा ले सकें और राज्य राज्य के लोगों को ताड़ना दें और उनके राजाओं को सांकलों से और उनके प्रतिष्ठित पुरुषों को लोहे की बेड़ियों से जकड़ रखें और उनको ठहराया हुआ दंड दें. उसके सब भक्तों की ऐसी प्रतिष्ठा होगी, यह की स्तुति करो. प्रभु के नाम की स्तुति महिमा हो. हिंदी ट्रांसलेशन यहाँ इतना साफ नहीं है, இந்தி மொழிபெயர்ப்பு இங்கே அவ்வளவாக தெளிவாக இல்லை. लेकिन मैं आपको तमिल में से बतला रहा हूँ. நான் உங்களுக்கு தமிழ்ல சொல்லுகிறேன். तमिल में 8वां पद में ये लिखा है, தமிழ்ல 8வது வசனத்துல இப்படி சொல்லி இருக்கு, அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும் அவர்கள் கையில் ஆவிக்குரிய பட்டயமாகிய வசனமும் இருக்கும். இந்த கணம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாயிருக்கும். उनके मुंह में परमेश्वर की ऊंचा करने की स्तुति और उनके हाथ में आत्मिक तलवार जो वचन है, जो वचन है, और ये सारे सम्मान सब संत जन के लिए होगा. याद रखिए, आज हमारे लिए क्या है? இன்றைக்கு நம்முடைய என்ன சொல்லப்பட்டிருக்குது? मुंह में परमेश्वर को ऊंचा करने का स्तुति, வாயில கர்த்தரை உயர்த்தக்கூடிய துதி இருக்கும், हाथ में आत्मिक तलवार जो वचन, நம்முடைய கையில இருபுறமும் கருக்குள்ள வசனமாகிய பட்டயம். तो हमारे जीवन में स्तुति के लिए जगह है. நம்முடைய வாழ்வில துதிக்கவும் இடம் இருக்கிறது. वो कैसा स्तुति होना चाहिए? அந்த துதி எப்படி இருக்க வேண்டுமா? परमेश्वर को ऊंचा 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 करने का स्तुति, தேவனை உயர்த்தி 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 சொல்லப்படுகிற ஒரு துதி. हमारे हाथ में मतलब நம்முடைய கரங்களில் என்ன இருக்கணுமா? हमारे हृदय में நம்முடைய இருதயத்துல परमेश्वर का वचन, दो धारी तलवार, அதாவது தேவனுடைய வசனம் இருபுறமும் உள்ள பட்டயம். इन दोनों अगर रहेगा,
இந்த ரெண்டும் இருக்கும் என்று சொன்னால் शत्रु मेरे पास नहीं आएगा, சத்துரு நம்மை நோக்கி வரான், किसी रूप में नहीं आएगा। எந்த விதத்திலும் அவனால் வர முடியாது. हिम्मत बांध के काम में आगे बढ़ेंगे। நாம் தைரியம் அடைந்து வேலையில முன்னேறி செல்லலாம். मैं फिर कहने के लिए चाहता हूँ, நான் திரும்ப சொல்ல விரும்புகிறேன், इतना ही काफी नहीं है, இவ்வளவு நமக்கு போதாது, आगे भी कुछ बातें हैं। இன்னும் சில காரியங்கள் இருக்கின்றன. शत्रु क्या करता है சத்துரு என்ன செய்கிறான்? उसको हम 6वां अध्याय में पढ़ते हैं। அவைகளை நாம் 6ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். और पहले हम 5 अध्याय को कल देखेंगे, முதலாவது நாளைக்கு நாம் 5ஆம் அதிகாரத்தை பார்ப்போம். फिर 6 अध्याय में जाएंगे। திரும்ப நாம் 6ஆம் அதிகாரத்துக்குள்ளே போகலாம். परमेश्वर हमारी आंखों को खोलने पाए। தேவன் நம்முடைய கண்களை திறப்பாராக. प्रभु चाहता है தேவன் விரும்புகிறார் हम दिन रात चौकस रहें। நாம் இரவும் பகலும் முழுவதுமாக விழித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். नहम्याह का 4 अध्याय में पाते हैं, நெகேமியாவுடைய 4ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், रात दिन पहरुओं को मैं ठहराया। இரவிலும் பகலிலும் நான் காவற்காரர்களை அங்கே इसका வைத்தேன். मतलब 24/7 அதாவது 24/7 என்று சொல்லலாம். we must be alert। हम हमेशा जागते रहना. कब अलर्ट करना है, எப்பொழுது அலர்ட் ஆகணுமா? कब अलर्ट होना है, எப்பொழுது அலர்ட் ஆகிரணுமா? 24/7। 24/7. इसका मतलब हर घंटे हर दिन அதாவது ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு நாளும் प्रभु हमें सहायता करने पाए। தேவன் நமக்கு உதவி செய்வாராக. आइए हम सिर झुकाएं। நாம் தலை தாழ்த்தலாமா?